கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் பவுலுடைய ஜெபத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவே தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. தேவன் நம்மை அழைத்தார். தன்னுடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நமக்கு என்ன இருக்கிறது? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யார்? நான் சொன்னேன், நாம் நீதிமான் என்று சொன்னேன். இலவசமாய் பரிசுத்தமாக்கப்பட்டோம், இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டோம், இலவசமாய் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் சாபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமாக எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம். எதுக்கு உட்காந்து சேவம் போட்டு கண்ணீர் விட்டு எதுவும் பண்ணலை. இதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் செய்கிறதில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் அத்தனை நிபந்தனைக்குட்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஒரு நிபந்தனை உண்டு. அது நிபந்தனை என்ன? இயேசுவை விசுவாசிக்கணும், பின்பு இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, இயேசுவோடு இணைந்து இருப்பது. இயேசுன்ற ஒரு நிபந்தனை தான். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து யோவான் 6 அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் ஒரு நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறார். அப்போ யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறார்கள், சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசவாகம் கொடுக்கிறார்கள், கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறார்கள், வேதத்துக்காக இரவும் பகலும் தியானிக்கிறார்கள், மற்றவர்களை விட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் சொல்லாரு, நாங்கள் எப்போ தேவனுக்கேற்ற கிரியை என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனத்துக்கு கிரி நடப்பீங்கள், அது மனுஷகுமாரன் தருவார். அதை பிதாவாகிய தேவன் முத்தரித்துக்கிறார். அதை மனுஷகுமாரன் தர்றது ஒன்று இருக்கிறது. வேதம் தராத ஒன்றை மனிதகுமாரன் தருகிறார். ஏனென்றால் வேதம் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ, யாருடைய வரவுக்காக காத்திருந்ததோ, யார் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்ததோ அந்த மேசியா, அந்த இயேசு. ஆகையினால்தான் வேத நாயகன், வேதத்தின் கதாநாயகன் இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், அதை மனுஷகுமாரன் தருவார். இப்போ யூதர்கள் கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொன்னார்? ஒன்றும் செய்ய சொல்லலை. வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுத்தீங்க, இன்னும் 20 நாள் உபவாசம் எடுங்க சொல்லலை. இல்லைங்க தசம்பாகம் கொடுத்தீங்க, இல்லை இன்னும் 20% கொடுங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? ஒன்றும் கொடுக்க சொல்லலை, ஒரு செயலும் செய்ய சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன செய்யணும்? கேட்ட கேள்விக்கு பதில், அவர் அனுப்பின, அதாவது பிதாவாகி தேவன் அனுப்பின என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. பிதாவாகி தேவன் அனுப்பின என்னைனா என்ன? முதலாவது என்னை விசுவாசிக்கணும், 2வது நான் சொன்ன வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தைக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை மாற்றுறது நீங்கள் அல்ல, தேவனே மாற்றுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது, சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் வாழக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் அதை ஒழித்து விட்டு புதிய உடன்படிக்கையிலே பிரமாணத்தை இதயத்தில் வைத்து மனதில் எழுதுகிறார், பின்பு மனதில் வைத்து இதயத்தில் எழுதுகிறார் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். இப்போ தேவனுடைய பிரமாணமும் தேவனும் நமக்குள்ள வாசம் பண்ணுறபடியினாலே வாழக்கூடிய ஆற்றல், ஒரு திறமை, பரிசுத்தமான் ஜீவிக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை நமக்கு ஏற்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதைத்தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் அதைத்தான் சொன்னேன். நேற்று தினம் நான் சொன்னேன், 1 தெசலோனிக்கேயர் 5:23 என்ன வாசிக்கிறோம்? சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. நீங்க ஆகுவீர்கள், ஆக்குகிறார், ஆக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து விவரமாக பின்னால பார்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால் என்ன வாசிக்கிறோம்? குற்றம், ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்போ யாரும் ஒருத்தர் செய்கிற வேலை. அதனால தான் ஏசியால வாசிக்கிறோம், தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு 5-6 காரியம் சொல்லிட்டு அவர்கள் சங்கரிக்கப்படுவார்களாம். என்னையா அது? தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் சங்கரிக்கப்படுவார்களாம். அப்படியானால் தேவனால் வரக்கூடிய நீதி, தேவனால் வரக்கூடிய பரிசுத்தம், தேவனால் வரக்கூடியதான வெற்றி வாழ்வு, அதுக்கு தான் தேவன் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நான் அதை விட்டுட்டு நானும் கஷ்டப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்துட்டேன், நான் பரிசுத்தமாக செஞ்சுட்டேன்னா அது தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அப்படியானால் அந்த தேவனை அறிகிற அறிவு, தேவன் செஞ்ச செயலை அறிகிற அறிவு, தேவனை விசுவாசிக்கும் போது நீங்கள் யார் என்ற அறிவு, உங்களுக்கு என்ன இருக்குதுங்கிற அறிவு, இதெல்லாம் ஜெபம் பண்ணணுங்கிறார். இதை ஜெபம் பண்ணி சுகத்துக்காக ஜெபம் பண்ணல,
சோத்துக்காக ஜெபம் பண்ணல, குடும்ப பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இது ஜெபம் பண்ணா, இது விளங்கிக்கிட்டா சோறும் கிடைக்கும், சுகமும் கிடைக்கும், பிரச்சனையெல்லாம் தீரும், எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும், ஒரு குறைவில்லாதபடி எல்லா நிறைவும் பெற்று வாழலாம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஜெபம் நாங்கள் பெற்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என் கர்த்தராகிய இயேசுவின் தேவரே, மகிமையின் பிதாவே, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாவே எனக்கு தரணும். தொடர்ந்து இருக்குது. அதை அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்படி தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஜெபமாக இருக்கட்டும். சரி, இப்போ நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்கள் ஊழியர் என்று சொன்னேன். இந்த ஊழியர் சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஊழியர் என்பது புதிய ஏற்பாடிலே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு விசுவாசியும் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறான், ஒவ்வொரு விசுவாசியும் அவன் நீதிமானாக இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தவான், ஒவ்வொரு விசுவாசியும் கரதிரை பிழை ஏதுமற்றவன், ஒவ்வொரு விசுவாசி கர்த்தருடைய ஊழியர், கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர். இதைத்தான் கடந்த செய்தியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். நேற்று விட்டதிலிருந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். 27ஆம் வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்படியானா ஒரு சரீரத்தில் அவயவங்கள் நாம, அதான் ஒரு அவயவம் பாடுபட்டா இன்னொரு அவயம் என்ன பண்ணும்? கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிழ்ப்பட்டா எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். இப்படி சொல்லிட்டு போறாரு. இதுல யாரும் பெரிய ஆள் இல்லை. ஒரு போதகரோ அல்லது சாதாரண விசுவாசியோ, ஒரு அப்போஸ்தலரோ, ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு சுவிசேஷகரோ அதுல பெரிய ஆள் இல்லை. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், அதான் இங்க சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. இவர்களுக்கு யாருக்கும் விசேஷ இடமும் கிடையாது. அதுக்கு ஒரு விசேஷ திறமைக்கோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதன் அடிப்படையில் அப்படியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவிலே கல்வாரி சிலுவையில் கிடைச்சதுதான். அதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 12:14, சரீரமும் ஒரே அவயவமா இருக்காமல் அநேக அவயவங்களா இருக்குது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே சரீரத்தின் அவயவமாய் இராதோ, காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே சரீரத்தின் அவயமாய் இராதோ, சரீரம் முழுதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தம் சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அதுதான். அப்போ ஒவ்வொருத்தருக்கு இதெல்லாம் ஒரு அப்போஸ்தலர் என்றாலும், ஒரு தீர்க்கதரிசி என்றாலோ, ஒரு சுவிசேஷகர் என்றாலோ, ஒரு மேய்ப்பர் என்றாலோ, ஒரு போதகர் என்றாலோ அல்லது வேற எதுவா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஒரு கிறிஸ்துவின் ஒரு சரீரத்தில் ஒரு அவயவங்கள். ஆனால் தான் புதிய ஏற்பாடு இவருக்கு ஒரு இடம், அவருக்கு ஒரு இடம் கிடையாது. நாம் ஒரு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறோம், அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பழைய ஏற்பாடுல அப்படி கிடையாது. ஊழியருக்கு வேற. அதனால தான் பல காரியங்களை சொன்னார். பழைய ஏற்பாடுல கூட சொல்லும்போது அன்னையரை குறித்து பேசும்போது புறஜாதிகளை பத்தி பேசுறாரு. சில ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அதனால சொன்னாரு, புறஜாதி சொன்ன நீங்களாவது அந்நிய புத்தராவது கர்த்தரை தேடினா உங்களுக்கு இப்படி வைப்பேன்னாரு. அன்னகனை பத்தி பேசும்போது சொல்றாரு, நீ அன்னகன். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அன்னகனுக்கு கோவிலில் இடம் கிடையாது, அவன் கோஷமுறுபட்டவன், கர்த்தர் சபைக்கு உட்படக்கூடாது, எல்லாம் பிரமாணம் அப்படி சொல்லுது. அதனால இனவர்த்தி பண்ண முடியாதவன். அதனால சொன்னாரு, அன்னகனை குறித்து சொன்னாரு, சரிப்பா என் ஜனம் தான் என் வார்த்தையை கேட்கல, புறஜாதி நீயா அது கேளு. அன்னகன் சொல்லி பட்டமரம் சொல்லி அதை கூட விடு, என்கிட்ட வா, என் குமாரும் கேட்கல, அதை விட சிறந்த இடம் தருவேன். இது பழைய ஏற்பாடு சொல்லி இதை வச்சு கொண்டு புதிய ஏற்பாடுல நம்ம விசேஷ இடம் சொல்லிட முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, புதிய ஏற்பாடுல ஒரு தகப்பன், ஒரு சரீரம், ஒரு சரீரத்தின் அவயவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் வித்தியாசம் கிடையாது. எந்த விதமான பகையாகிய பிரிவின் நடுச்சுவரை தகர்த்து விட்டார், சட்ட திட்டங்களை ஒழித்து விட்டார், நியாயப்பிரமாணத்தின் மாம்சத்தில் ஒழித்து விட்டார். இது கிறிஸ்துவின் பிரமாணம், இது அன்பின் பிரமாணம், இது மேலான பிரமாணம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. சரி, இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு சரீரத்தில் அவயவங்கள் என்று சொல்லுகிறோம். ஆகையினாலே நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். சிறு வசனத்தை நாம் வாசிப்போமா? இன்னும் என்ன சொல்ல பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்லிட்டு பாருங்க, 1 கொரிந்தியர் 10:16, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா சொல்லிட்டு அந்த ஒரே அப்பத்தில், எல்லாரும் நல்லா கவனிங்க, 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவதால் ஆனபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது ஒரு அப்பம். ஆனால் தான் நாம் காணிக்கைகளை எடுக்கிறோம். நாம் எதற்காக? பரிசுத்தவானுடைய குறைவிலை உதவி செய்வதற்காக. பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் என்று பெயர், புதிய ஏற்பாட்டில் தர்ம பணம்.
ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய குறைவிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்காக திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், விசுவாசிகளில் சம்பாதிக்க முடியாதவர்கள், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக சபையானது அப்படி அந்த நாட்கள் அப்படி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் தூக்கிட்டு போறதில்லை. ஊழியம் செய்கிறவருக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு இருந்தது. அருமையானவர்களே, நாம் ஊழியக்காரர்கள், நமக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, திட்டத்தை கொடுக்கிறது, ஆலோசனையை கொடுக்கிறது, சம்பாதிக்கிற ஆற்றலை கொடுக்கிறது. அபிஷேகம் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. ஏன்னா நம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், நமக்கு ஊழியம் பிழைப்பு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் பின்னால் அதை பார்ப்போம். ஆனால் இங்கே நான் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம் என்ன, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீர்கள், ஒரே அப்பமாக இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன? வாசிப்போம். எபேசியருடைய புஸ்தகத்தை திருப்பி வாருங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுமானால் அந்த வார்த்தையை அப்படியே அங்கீகரிப்பதற்கு பேர் விசுவாசம். அதற்கு அகைன்ஸ்டா பேசின ஆன்டி கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் ஒரு சிலங்களை வாசிக்கிறேன் பாருங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும், எபேசியர் 2:1 வாசிக்கிறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன உயிர்ப்பிச்சுட்டாராம்? முடிஞ்சு போன கதை. உயிர்ப்பித்தார். அவர்கள் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாயி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் சொல்லிட்டு, அவர்கள் நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் செத்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு கிருபை, ஆசீர்வாதம் கிருபை, ஐஸ்வர்யம் கிருபை, கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுறது கிருபை, உங்க நல்வாழ்வு கிருபை, விருத்தி கிருபை. அது கிரியை அல்ல. அது கிரியை இல்லை. கிரியை என்றால் கிருபை அல்லவே. அது கிருபை என்றால் கிரியை அல்லவே. பவுல் தான் சொன்னார், ஒன்று கிருபையா அல்லது கிரியையா? நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் கிருபையா அல்லது கிரியையா? ஆபிரகாம் எதனாலே ஆஸ்வதிக்கப்பட்டான்? ரோமன்ல கேட்கிறார். அவன் கிரியினாலேயா கிருபையினால? கிருபை என்றால் இலவசம். அப்ப ரட்சிப்பு இலவசம், அபிஷேகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், தேவன் கொடுத்த காற்று இலவசம், மழை இலவசம், தண்ணி இலவசம், எல்லாமே இலவசம். அதுக்கு அது கிரயத்தை அவர் செலுத்தினார். எனக்கு அது இலவசமாக கொடுக்கிறார். என் பிள்ளைக்கு அத்தனை ஆசீர்வாதம், என்னுடைய நான் சம்பாதித்த அத்தனை அவன் இலவசமா அனுபவிக்கிறான். ஆனா அவனுக்கு இலவசம். ஆனா அதுக்குண்டான பாடுபட்டது நான், அதுக்குண்டான கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டு நெத்திய நிலத்தில் சிந்தி பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை என் பிள்ளை இலவசமா அனுபவிக்கிறான். அந்த விதத்தில் தேவாதி தேவன் எனக்கு அடிபட்டு இருக்கப்பட்டு கல்வாரி சிறுவையிலே காரி துப்பப்பட்டு ஈன சிறுவையிலே சுமந்து எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்து புழு போல துடித்து 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 அவர் சம்பாதித்து கொடுத்த அத்தனை என் சாபத்தை தீர்த்து என் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி என்னை நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி அந்த ரத்தத்தினால கழுவி அவர் எனக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர் செய்து முடித்தார். இனி நான் சிறையில் தொங்க வேண்டியதில்லை, நான் அடிபட வேண்டியதில்லை, நான் காரி துப்பப்பட வேண்டியதில்லை, நான் கன்னத்தில் அடிபட வேண்டியதில்லை. எனக்காக என் ஆண்டவர் இயேசு செய்து முடித்து விட்டார். அவர் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு இயேசு கிறிஸ்துவினாலே இலவசம் இலவசம் இலவசம். ஹல்லேலூயா. சுகம் இலவசம், வெற்றி இலவசம், நல்வாழ்வு இலவசம். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் மகிமை காண்பாய். என்ன சொல்றார் பாருங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின், எபேசியர் 2:6 வாசிக்கிறேன், தன்னுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தாராம். இப்ப எங்க இருக்கிறீங்களா? எழுத்தின்படி ஒருவேளை இங்க இருக்கிறீங்க, ஆனா ஆவியின்படி அவரோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு விளங்கல, எனக்கு அது புரியல. கர்த்தருக்கு நான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் அப்படியே விசுவாசிக்கிறேன் குழந்தையை போல. ஹல்லேலூயா. என்னை உட்கார செய்தார். ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் பார்த்தானே இங்க தானே உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா நீ சொல்லி உன்னதங்களில் உட்கார செய்தார். செய்வார் அல்ல, செய்ய போறார் அல்ல, ஒரு நாள் ஆண்டு கொண்டு போய் வைப்பாருன்னு இல்ல, என்னை உட்கார செய்தார். அவர் எங்கே இருக்கிறார்? அங்கே நான் இருக்கிறேன். ஆனால் அவருடைய மாம்சத்தை எலும்புக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அவர் மகிமை நம்பிக்கை எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த விதத்தில் நீங்கள் பேச வேண்டும். உட்கார செய்தார். வேதம் அப்படி சொல்லுகிறது, உட்கார செய்தார் சொல்லிட்டு. அப்ப எதுக்காக உட்கார செய்தாராம்? வருங்காலங்களில் தன்னுடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. வருங்காலங்கள் 2 விதம். வருங்காலம் நித்தியம். வருங்காலத்தில் என்ன பேச போறாங்க?
நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன், தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்குது, அதையே நினைக்கிறேன், அதையே பேசுகிறேன். அதனால கவலைகளை பேசுறது இல்ல, என் பிரச்சனைகளை பேசுறது இல்ல, குழப்பத்தை பேசுறது இல்ல, நெருக்கத்தை பேசுறது இல்ல, பாடுகளை பத்தி பேசுறது இல்ல, என் கஷ்டத்தை பத்தி பேசுறது இல்ல. எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது மாறும், எனக்கு வராது பார்க்கிறேன். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகள் குழப்பம் பண்ணா அந்த குழப்பத்தை பத்தி பேசுறது இல்ல. நான் என்ன சொல்றேன், பிள்ளைகள் என்ன குழப்படி பண்ணாலும் என்ன சொல்லுவேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய பணம் சமாதானம் பெரிதா இருக்கும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எழுதப்பட்ட வார்த்தையா ஸ்தோத்திரம், அதையே பேசிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இருக்கிற ஜீவன், தேவனுடைய வார்த்தை இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட குழப்படி பண்ண பிள்ளைகளையும் மாத்துது. நம்புறீங்களா? 100% வேலை செய்யுதுங்க. 100%. நான் மாறுற காலங்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா வசனம் விசுவாசிக்கிறேன் பதனம் நிச்சயமா நிறைவேறுகிறது. ஒரு காரியங்கள் வருகின்ற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என்னை சரி செய்கிறேன், இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசுகிறேன், எல்லா வெற்றி பெற்றுக் கொள்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, வருங்காலங்களில் தன்னுடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கி செய்வதற்காக நான் சொன்னேன், நம்ம உட்கார வைத்தார். யார் உட்கார முடியும்? மகாபரிஸ்தலத்திலே தேவனோடு உட்கார முடியும் யார்? அதான் ஊழியக்காரன். பழைய ஏற்பாடுல எல்லாரும் மகாபரிஸ்தலத்திலே தேவனோடு உட்கார முடியாது. இரண்டாவது பிரதான ஆசாரியன், அதுவும் முடியாது. வருஷத்துல ஒரு முறை பெரிய ஆயத்தத்தோடு போகணும். ஆனா புதிய ஏற்பாடுல எனக்கும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? கல்வார் ரத்த புண்ணியத்தினாலே உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை எண்ணி உட்கார வைத்திருக்கிறார். உன்னதங்களே மகாபரிஸ்தலத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால்தான் தைரியமா போறோம், வெளியில வந்து தைரியமா போகிறோம், உட்கார வைத்திருக்கிறோம். எதற்காக? வருங்காலங்களில் தன்னுடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. வருங்காலங்கள்ல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய இன்னும் நாட்கள்ல என்ன எதை பேச போகிறார்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேசிக்கொண்டே இருந்தா அந்த வார்த்தை இருக்கிற வல்லமை வெளிப்படும். வெளிப்படும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ என்ன குறித்து என்ன சொல்ல, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் வந்தான், அடுத்த வேலை ஆகாரத்துக்கு இல்லாமல் வந்தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தார், கர்த்தரவரை உயர்த்தினார், கர்த்தருடைய தேவைகளை சந்தித்தார், இவர் நன்றாக இருக்கிறார். இதுதான் கிருபை. தேவனுடைய கிருபை அதை செய்தது. அப்ப வருங்காலங்களிலே தரித்திரனான ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்ற வார்த்தையை விளங்கிக் கொண்டால், இந்த வார்த்தையை விசுவாசித்தால், இந்த வார்த்தை தன்னை அர்ப்பணித்தால், இந்த வார்த்தையின்படி தேவனோடு இயேசுவோடு இணைந்தால், இயேசுவை விசுவாசித்தால், அவரோடு இணைந்தால், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டால், அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டால், வருங்காலங்களில் என்ன செய்ய போது? அந்த தேவனுடைய கிருபை அவரை உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அந்த கிருபை என்ன செய்கிறது? தன்னுடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்ய போது. நாளைக்கு என்ன சொல்ல போறாங்க உங்களை பார்த்து? இதோ இந்த மனிதன், இவன் தரித்திரமான மனிதன், இவன் தோல்வியான மனிதன், இவ்வளவு பாவியான மனிதன், மோசமான மனிதன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளவு பாக்கியவனாக இருக்கிறான், எவ்வளவு சிறந்தவனாக இருக்கிறான். இவனை மாற்றினது இவன் அல்ல, இவன் நம்பின இயேசு, இவன் நம்பின இயேசு. அவருடைய கிருபை மெய்யாகவே தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார், மெய்யாகவே தேவன் இவர்கள் சிறையிருப்பை மாற்றினார், மெய்யாகவே தேவன் இவர்களை ஆசீர்வதித்தார், மெய்யாகவே பிரிந்து ஒரு குடும்பத்தை ஒன்றாக்கினார். இது இவர்கள் செய்த செயல் அல்ல, இது இவருடைய ஜெபம் அல்ல, இது இவருடைய கண்ணீர் அல்ல, இது தேவன் ஒரு பாராட்டின தயவு, இது தேவன் பாராட்டின கிருபை. அதனால்தான் வருங்காலங்களிலே நான் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தா அந்த வார்த்தையை வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது என்னை குறித்து பேசப்படுவதில்லை, என் செயலை குறித்து பேசப்படுவதில்லை. மக்கள் என்ன பேச போகிறார்கள்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அதனால சொன்ன கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை ஒரு மனிதனை வாழ வைக்கும், கிருபை ஒரு மனிதனை விருத்தியாக்கும். அப்போ வருங்காலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அல்லேலூயா. என்ன பத்தி சொல்ல போறது இல்ல, கிருபை பத்தி சொல்ல போகிறது. ஒரு காலத்துல என் பேரப்பிள்ளை என்ன சொல்ல போறாங்க, என் கொள்ளு பேர் என்ன சொல்ல போறான், என் தகப்பன், என் முப்பாட்டன் ஒண்ணுமில்லாம போனான், அவன் பரதேசியா போனான், அவன் பண்டாரம் போல போனான், அவன் ஒண்ணு இல்லாம போனான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை கண்டுபிடித்தான், அவன் தேவனுடைய கிருபையை கண்டுபிடித்தான். அந்த தேவன் அவனை மாற்றினார், அவன் வாழ்க்கையில் இடைப்பட்டார், அந்த தேவன் அவனோடு இணைந்தார். ஆகையினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும் என்று அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். அவனுடைய கிருபை வெளிப்பட்டது. ஆகையினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இதோ நாங்கள் காண்கிற இந்த ஏக்கர்களுக்கான பூமிகள், இந்த வீடுகள், இந்த சொத்துக்கள், இந்த சுதந்திரங்கள், இந்த கார்கள், இந்த பங்களாக்கள் அத்தனையும் என் பாட்டன், என் முப்பாட்டன் கர்த்தரை விசுவாசித்தபடினாலே தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் கொடுத்து சொல்லி என்ன பத்தி பேச போறதில்லை, தேவனுடைய கிருபை பத்தி பேசுவார்கள். தேவனுடைய ஜனமே வரும் காலங்களிலே உங்களை பத்தி பேச போறதில்லை. ஏன் உட்கார வைத்திருக்கிறார்? உன்னதத்தில் அவரோடு ஏன் உட்கார வைத்திருக்கிறார்? உங்களுடைய கிருபை வேலை செய்ய வேண்டும், தேவனுடைய கிருபை வெளிப்பட வேண்டும், தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யம், தேவனுடைய கிருபை விருத்தி, தேவனுடைய கிருபை பரிசுத்தம், ஒழுக்கம், நல்ல குணங்கள், நல்ல சுவாபங்கள். அதனால தான் சொல்லுவது வரும் காலங்களிலே தன்னுடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. வேறதான் சொல்லுது கிருபை வருங்காலங்களில் தன் கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. அதான் வாசிக்கிறோம். மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலம் விளங்க செய்வதற்காக அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப அங்க உட்கார்ந்து என்ன பண்ணணும்?
கிருபாசனில் உட்கார்ந்துட்டு எங்கெல்லாம் குறையுதோ எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் சாமி. அதில் எல்லாம் வேதத்தை அறிய அவரோடு இருந்து அவரோட கற்றுக்கொள்ள அவரோடு இணைய அவர் கூட உட்கார்ந்துட்டு உறவாட எல்லா கிருபையும், சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், விருத்தி, வெற்றி, நன்மை, நல்வாழ்வு, சுகவாழ்வு. அப்போ தேவனோடு நெருங்க. ஆனா முன்னால என்ன பண்ணிட்டாங்க? எப்பா தேவன்கிட்ட நெருங்குறாதப்பா, ரொம்ப நெருங்குனா பாடு வந்துரும்பா. ஆனா பாவம், அதை நினைச்சு நானும் பயந்தேன். என் மனைவி கூட அதற்கு சோத்திரம். அந்த நாட்கள்ல அவளுக்கு ஒரு ஆழமான ஒரு உபதேசம் இருந்துச்சு. எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஏன்னா அந்த அன்பு மற்றவங்க போகும். இதை நினைச்சிட்டு போனவி என்ன நேசிக்கிறது இல்லை, பிள்ளைய நேசிக்கிறது இல்லை. ஏன்னா அன்பு வச்சு அதை எடுத்துக்கிடுவார். கர்த்தர் நமக்கு பிரியமானதை எடுத்துக்கிடுவார். வஞ்சகமான தவறான எண்ணங்கள் அருமையானவர்களே இல்லை. பிரைஸ் எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் அல்ல என்னோட தேவன். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன் அல்ல. இந்த தேவனை நெருங்க சில சொல்லுவாங்க பாடு வந்துடும், நெருங்க உபத்திரம் வந்துடும், நெருங்க கஷ்டம் வந்துடும். இதை பிசாசு பண்ற தந்திரம். அருமையானவர்களே, தேவனை நெருங்க பாடு வராது, தேவனை நெருங்க துன்பம் வராது, தேவனை நெருங்க உபத்திரம் வராது, தேவனை நெருங்க வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனை நெருங்க ஐஸ்வர்யம் பெருகும். நான் முன்னால் அப்படி நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் யாரும் சொல்லிட்டாங்க, என்ன அறியாமலே யாரோ சொல்லிட்டாங்க, அதை விதைய போட்டாங்க. அதை விசுவாசிச்சேன். அதை விசுவாசிச்சனால தேவனுடைய நெருங்க ஜெபம்னா பாடு வந்துச்சு. ஏன்னா அதை விசுவாசிச்சேன். ஒரு விதைய போட்டுட்டாங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே, சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே எல்லா தவறான விதைகளையும் பிடுங்கி எறிகிறேன், தவறான எண்ணங்களையும் பிடுங்கி எறிகிறேன். சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே என் மனதை விட்டு தூக்கி எறிகிறேன், குப்பைகளை தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் புத்தி தெளிவடைவதாக, பிரகாசமான மனக்கண்கள் உண்டாவதாக. நான் தேவனோடு இணைக்கப்பட்டவன், நான் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டவன். நான் வரும் ஒவ்வொரு நாளும் தேவனிடமிருந்து கிருபைகளை பெற்று எல்லா நிறைவையும் நான் அனுபவித்து என் சந்ததிக்கும் வைத்து அநேக மக்களை கிறிஸ்துவின் பக்கம் நடத்துவேன். நான் சொன்னபடியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வருங்காலங்களில் தன்னுடைய வருங்கன்னா உங்களை பத்தி பேச போறது, கிருபை பத்தி பேச போறோம். அதே நினைச்சிட்டா நம்மளை பத்தி நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இவன் அழகு வந்தது கிருபை. இன்னைக்கு சிங்காசனில் உட்கார்ந்து இருக்கிறாரே, தேவனோடு இருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? இவனை மாத்துறது கிருபை. எவ்வளவு பெரிய குடிகாரம் தெரியுமா? இவனை மாத்துறது தேவனுடைய கிருபை. எவ்வளவு பெரிய தரித்திரம் தெரியுமா? இவனை ஐஸ்வர்யம் கொடுத்தது கிருபை. எவ்வளவு பெரிய மோசமான நிலையில் இருந்தான் தெரியுமா? இன்னைக்கு உயர்த்தது தேவனுடைய கிருபை. காரணம் அவன் இயேசுவை விசுவாசித்தான், தேவன் அவனை சந்தித்தார், அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான், தொடர்ந்து இணைந்தான், அவரோடு இணைந்தான், அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கு இவன் தலை சிறந்தவனாக மாறி இருக்கிறான். என்ன அருமையான வாழ்க்கை! அதைத்தான் இயேசு சொன்னார், சுமந்த கர்ப்பமும் பாலுண்ட மார்பும் பாக்கியம் பெற்றது. அப்படி இருந்தாலும் இயேசு சொன்னார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தன் இருதயத்தில் காத்துக்கொள்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் ஊழியக்காரன், நான் பாக்கியவான். சொல்லுங்க, நான் ஊழியக்காரன், நான் பாக்கியவான். நான் இன்னும் நெருங்குவேன், இன்னும் வேதத்தை அறிவேன், இன்னும் உறவாடுவேன், இன்னும் தலை சிறந்த மனிதனாய் மாறுவேன். ஹல்லேலூயா. செபிக்க. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இதில் எது லாபகரமான பிரயோஜனமான காரியங்களை எடுத்துக்கொள்ளட்டும் சுவாமி. இன்னும் அவர்கள் அதிகமாக கர்த்தரோடு நெருங்கி நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் ஊழியக்காரன், நான் தேவனோடு இணைந்தவன், உன்னதத்திலே நான் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த உன்னதத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு மக்கள் மகாபிரதான ஆசாரியன் கிடைக்காத பெரிய பாக்கியம் கல்வாரி ரத்தத்தினால் எனக்கு கிடைத்திருக்கிறதே. மகாபுருஷலத்திலே தேவனோடு சமநிலையிலே என்னை உட்கார வைத்த அந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனி ஒவ்வொரு நாளும் உறவாடுவேன், உம்மோடு பேசுவேன், ஆலோசனை பெற்றுக்கொள்வேன். உம்முடைய ஆலோசனையை பெற்று இந்த பூமியிலே தலை சிறந்த மக்களாய் வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, அதை புரிந்து கொள்வார்களாக. அந்த உன்னதத்தில் இருக்கிறவர்கள், உம்மோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், சமநிலையிலே உட்கார வைக்கப்பட்டவர்கள் தேவனோடு உறவாடி இன்னும் புதிய திட்டங்களையும் புதிய ஆலோசனைகளையும் ஐடியாக்களையும் வேதத்திலிருந்து படித்து பரிசுத்த ஆவியை கொண்டு விளங்கி உம்முடைய வசனத்தை கற்று என் தெய்வமே எல்லா நிறைவும் அடைந்து தன் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போக. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ஆத்மாக்களை, அழிந்து போற ஆத்மாக்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க இப்படிப்பட்ட டிவி ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் ஒவ்வொருவரும் செய்வார்களாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பல சேனல்கள்ல பேசட்டும். எங்கு தந்தாலும் கர்த்தர் நல்லவர், நல்ல தேவன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஆசீர்வாதம் என்று உள்ளது, அவர் சுகம் என்று உள்ளது முழங்கத்தக்கதாக எந்த பக்கத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பி இந்த கர்த்தரை உயர்த்துவார்களாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நாளை சந்திப்போமா?